தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்ற மிக மிக முக்கியமான நாளா இந்த மார்ச் 6 அமைய போகுது. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டுமல்ல, எதிர்கால தமிழ்நாட்டையும் மனசுல வச்சு இந்த தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர் பெருமக்கள், துறையினுடைய அதிகாரிகள், கடநிலை அரசு ஊழியர்கள் வர அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி அதன் பயன்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதை காட்டி வரக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வும் அயராத உழைப்பும் நிர்வாக திறனும் தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உயர்த்தி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். நம்ம திட்டங்களால பயனடையாத குடும்பங்களை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தரப்புக்கும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். பெரிதிலும் பெரிது கேள்வி என்ற அடிப்படையில நெகட்டிவ்களையும் பாசிட்டிவா மாத்தி தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான என தொலைநோக்கு பார்வை, அதாவது தமிழ்நாடு 2030 14 முக்கிய அம்சங்களை என் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் துறை வீட்டு வசதி துறை. நம் கனவு, நம் வீடு, நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முகவரி இருக்கணும். ஒவ்வொரு முகவரியும் ஒரு இணைய இல்லமாக திகழணும். 2வது துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை. நலமுடன் தமிழ்நாடு 2030 தேவைப்படும் அனைவருக்கும் போதிய மருத்துவ காப்பீடு கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்து 3வது துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. வேளாண்மை செழிப்பின் கண்ணியத்தின் வளர்ச்சி அடையாளம். 4வது துறை பள்ளி கல்வித்துறை. ஒவ்வொரு பள்ளியும் அறிவின் ஆலயமாக இருக்கிறது. இடைநேற்றல் இல்லா கல்வி கனவு 2030 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும். லைப்ரரி 5.0 வெற்றி பள்ளிகள் திட்டம். 5வது உயர்கல்வித்துறை. உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுடைய மொத்த ஆளுமையை வளர்க்கக்கூடிய மையங்கள். அதன் மூலமாக நான் முதல்வன் 2.0 மூலம் கூடுதல் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டு உலக அளவில் நம் இளைஞர்கள் போட்டி போட வழிவகுக்கப்படும். 6வது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. நல்லிணக்கத்தின் அடையாளம் வளர்ச்சி பெற்ற தமிழ்நாடு. ஜவுளி, தோல், ஆடை, கைவினை, கணினி, தொழிற்பயிற்சி போன்ற துறைகள்ல பயிற்சிகள் வழங்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உறுதிப்படுத்தப்படும். 7வது ஆதி திராவிட நலத்துறை. அடிப்படை உரிமை, அசைக்க முடியா கண்ணியம். 8வதாக ஊரக வளர்ச்சித்துறை. கிராமங்களை பொருளாதார வளர்ச்சி மையங்களாக மாற்றுவோம். உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம். 9வதாக தொழில்துறை. தமிழ்நாடு இந்தியாவுடைய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. அதற்கு எங்க இலக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். தமிழ்நாட்டின் ஏற்றுமதி 120 பில்லியன் டாலராக உயர்ந்து உலக வணிக வரைபடத்தில் தமிழ்நாடு இடம் பிடிக்கும். 10வது கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை. நம்முடைய உயிர்வளம் காப்போம். அலைகளோடு போராடி வர வாழக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்களை வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். 11வது நகராட்சி நிர்வாகத்துறை. உட்கட்டமைப்பில உலக அளவில் உயரக்கூடிய நம் நகரங்கள். 2030 ஆண்டில் தமிழ்நாட்டின் நகர்பகுதிகளில் 20 விழுக்காடு பசுமை பகுதிகள் பூங்காக்கள் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 12வதாக MSME துறை. 2030 ஆண்டில் இந்த துறை சார்பாக 5 சிறப்பு தொழில் குழுமங்கள் அமைக்கப்படும். 13வதாக நெடுஞ்சாலைத்துறை. நவீன சாலை தொழில்நுட்பம், AI கண்காணிப்பு, இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் அந்த சிஸ்டம் ஆகியவற்றால் நம் பாலங்கள், சாலைகளின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். 14வது கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை. நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி உற்பத்தியை பன்மடங்காக்கி அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும். இவை மட்டுமல்ல, இன்னும் பல துறைகள்ல எனக்கு பல கனவுகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கான எனது மாபெரும் தமிழ் கனவு என்ன தெரியுமா? நம்ம நாடே சமத்துவபூர்வமாக ஆகணும். எங்கும் சமூக நீதி ஒழிக்கணும், ஓங்கணும். எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. இது உங்க கனவு, தமிழ்நாட்டு மக்களின் கனவு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் கண்ட கனவு. இது அனைத்தும் செயல் வடிவம் பெற மாவட்ட வாரியா தனித்தனி செயல் திட்டங்கள் வகுக்கப்படும். இது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற உறுதிமொழி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.